ஒரு தூய்மை பணியாளர். அவரோட முகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா முகமுடியால வந்து மூடப்பட்ட நிலையில ஒருத்தர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம 4 IPS ஆபீசர்ஸ், 20 போலீஸ், ஆயுதம் ஏந்திய காவல்படை வீரர்களும் அவரை சுத்தி இருக்காங்க. யார் இந்த நபர்? எதுக்கு இவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு? இவர் சொன்னது மட்டும் உண்மையாச்சுன்னா கர்நாடகா மாநிலமே அதிர வைக்கிற மாதிரி பல பெரும் புள்ளிகள் இதுல மாட்டுவாங்க. கர்நாடகா மட்டும் கிடையாது, உலகமே வந்து வியந்து பார்த்துட்டு இருக்க ஒரு கேஸ் தான் தர்மஸ்தலா மாஸ் பரியல் கேஸ். ஏன் இந்த கேஸ் பத்தி இவ்வளவு நாள் நான் பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில் சம்பந்தமான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா அதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலா அதுவும் கிடைச்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த கேஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம 13ஆம் நூற்றாண்டு போக வேண்டியிருக்கு. இப்போ தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடம் முன்னாடி வந்து குடும்பா அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. அந்த குடும்பாவை ஆட்சி செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மண்ண பிரக்டே அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆட்சி செய்யறாரு. இவர் ஒரு ஜைன மன்னன். இந்த மன்னன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காரு. அவர் கனவுல வந்து 4 தர்ம தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுற கலரகு, கலர்கை, குமாரசாமி, அப்புறம் கன்னியாகுமரி அப்படின்ற 4 தர்ம தேவதைகள் வந்து இந்த இடத்தை வந்து நீங்க ஒரு தர்ம சேஸ்திரமா மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இருந்த அந்த வீட்டை வந்து தர்மஸ்தலமா அவர் வந்து மாத்துறாரு. அங்க வந்து மஞ்சுநாத சுவாமி, மஞ்சுநாத சுவாமின்றது வேற யாரும் கிடையாது, லார்ட் சிவாவோட ஒரு அவதாரம் தான் சொல்றாங்க. இவர் ஒரு ஜைன மன்னன் சொன்ன, எதுக்கு வந்து ஒரு ஹிந்து கடவுளான சிவனை வந்து இவர் வழிபடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் எதுக்குன்றது இப்ப வரைக்கும் தெரியல, குழப்பங்களா தான் இருக்கு. இந்த மஞ்சுநாதர் சுவாமி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை வந்து பூஜை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவ பிராமணர்கள் சொல்லுவாங்க. இதை கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, மதுரையில நம்ம சித்திர திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் அதே மாதிரிதான். சைவமும் வைணவமும் ஒன்னு சேர்த்து உருவாக்கப்பட்டதான் வந்து அந்த சித்திர திருவிழா. அதை வந்து திருமலை நாயக்கர் வந்து பண்ணியிருப்பாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, ஹிந்துஸ்லயே வந்து சைவம் வைணவம் இருப்பாங்க. சோ 2 மக்களுமே அந்த இடத்துக்கு வருவாங்க. சோ இவங்க 3 பேருமே வழிபடுற மாதிரி ஒரு ஸ்தலமா இருக்கணும், நிறைய பேர் வந்து போகணும்ன்றக்காக இந்த கோயிலை வந்து உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பல தலைமுறைகளா ஹெட்டே ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்டே ஃபேமிலி தான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து தர்ம அதிகாரியா இருக்காங்க. இந்த தர்ம அதிகாரி அப்படின்றதா அங்க வந்து உயர்நிலையான ஒரு போஸ்டா பார்க்கப்படுது. இப்ப இருக்க தர்ம அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா வீரேந்திர ஹெட்டே. இவர் வந்து தன்னோட 14வது வயசுல வந்து தர்ம அதிகாரியா வந்து மாறுறாரு. இவர் வந்து இப்ப எம்பியாவும் இருக்காரு. இங்க அவரோட ஃபேமிலி தான் மன்னர் குடும்பம் மாதிரி. இந்த தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில் மட்டும் 13 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அந்த கோயில் அப்புறம் அந்த கோயிலை சுத்தி இருக்க ட்ரஸ்டுக்கு சொந்தமான இடம் மட்டும் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் இருக்கு. அந்த கோயிலை ஒட்டியே நேத்ராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒண்ணு ஓடுது. இந்த 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலம் அப்படின்றனால இதை வந்து ஒரு ஆள் 2 ஆளால் நிர்வகிக்க முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பல துப்புரவு பணியாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க. அப்படி 1995ல இருந்து 2014 வரைக்கும் அங்க வந்து துப்புரவு பணியாளரா வேலை செஞ்ச ஒருத்தர் தான் நான் முன்னாடியே சொன்ன அந்த முகமுடி அணிந்த அந்த நபர். ஜூலை 22, 2025 அன்னைக்கு தர்மஸ்தல அருகில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட கேட்டோனுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அத்தனை போலீஸுமே அழுந்து போறாங்க. இந்த கம்ப்ளைண்ட நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களா இருக்கு, பெரிய பெரிய புள்ளிகளை வந்து அட்டாக் பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு. இதை எடுத்தோம்னா இது எது பெரிய பிரச்சனை ஆகுமான்னு அவங்களே யோசிக்கிறாங்க. நான் வந்து தர்மஸ்தலால தூய்மை பணியாளர் 1995ல இருந்து 2014 வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட குழந்தைகளையும் பெண்களையும் வந்து நான் வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதெல்லாம் வந்து கோயில் நிர்வாகத்துல இருக்க முக்கிய புள்ளிகள் வந்து செய்ய சொல்லி நான் செஞ்சேன். அப்படி நான் செய்யல அப்படின்னா வந்து என்ன வந்து கொலை மிரட்டல் விடுத்து அதை வந்து செய்ய சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவர் புதைச்ச ஒரு பெண்ணோட மண்டை ஓடையும் கொஞ்சம் எலும்பு துண்டுகளையும் வந்து அவர் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவும், அந்த இடத்துல வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்து அதையும் வந்து ஸ்டேஷன்ல ப்ரூஃபா காட்டுறாரு. இதெல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ரெடினா நான் வந்து எல்லா இடங்களையும் சொல்றேன், அங்க வந்து தோண்டி பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய உடல் அங்க வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவர் சொல்றாரு. சரி ப்ரோ, 2014 அவர் வந்து வேலையில இருந்து நின்றுட்டாருன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்து கேஸ் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2014 அப்புறம் வேலையில இருந்து நின்று இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து தலைமறைவா கொஞ்ச நாள் வந்து இருந்ததாகவும் அவரோட மனசு வந்து அது உறுத்திக்கிட்டே அவருக்கு வந்து தூக்கம் வராது இல்லையா. அதாவது ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டு அவர் சொல்றாரு அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடய இருக்கு, காலுக்கு கீழே ஃபுல்லா ரத்தமா இருக்கு, அந்த குழந்தைய அப்படியே எடுத்துட்டு போய் நான் வந்து புதைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அவருக்கு வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பாடு உள்ள போகும், எப்படி அவருக்கு வந்து தூக்கம் வரும். சோ அப்படி அவர் தூக்கமே இல்லாம இருக்கும்போது இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்னடா பண்ண போறோம், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது. இந்த கோயில் நிர்வாகம் சம்பந்தமா பல கேசஸ் வந்திருக்கு, அது எல்லாமே வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அனன்யா பட் அப்படின்றவங்க வந்து 2003 சமயத்துல வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்து திருப்பி வரவே இல்லை. அவங்களோட அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா
சுஜாதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஐல வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, அங்க இருந்த அந்த நிர்வாகத்துல இருக்க முக்கியமான புள்ளிகளோட நான் வந்து இந்த பொண்ணு வந்து பேசிட்டே போறத பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் கேட்டாலும் யாருமே வந்து சரியான ரெஸ்பான்ஸே இல்ல. உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும், போய் பாருங்க, இங்கேயே வந்து கேக்குறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிர்வாகத்தோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தர்மாதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா வீரேந்திர ஹெட்டே இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க கிட்டே நேர்ல போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க. நம்ம பாருமா, இங்க வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க, உன் பொண்ணை மட்டும் கண்காணிக்கிறது வந்து என் வேலை கிடையாது, உன் பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும், போய் பாருன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்க இருந்து அந்த அம்மா அனுப்பிச்சு விட்டுறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்தே தங்கி இருந்து தான் பொண்ணை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு நாள் அந்த அம்மா வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க வாங்கம்மா உங்க பொண்ணை காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் அவங்கள வந்து அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. இங்க இருந்து போயிரு இல்லைன்னா உன்னை கொன்றுன்னு மிரட்டி இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த அம்மா இல்ல என் பொண்ணை கண்டுபிடிக்காம நான் போக மாட்டேன்னு சொல்லும் போது ஒரே ஒரு அடி வந்து அவங்க தலையில விழுகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோமாக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் அப்புறம் அவங்க கோமா வந்து நார்மல் ஆகி அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வீடு வந்து நொறுக்கப்பட்டிருக்கு. பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸுமே வந்து முழுசா வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அண்ட் வந்து இது மாதிரி நிறைய கேசஸ் இங்க பதிவாகும், சம்பந்தமா வந்து ஒரு சில போராட்டங்கள் எல்லாம் நடக்கும். நான் வந்து அப்படியே வந்து அமுக்கப்படும். கர்நாடகால முக்கியமா எந்த ஒரு மீடியாவுமே இதை பத்தி வந்து பேசவே மாட்டாங்க. இப்ப இவர் வந்து சொன்ன இந்த நியூஸ் வந்து வேர்ல்ட் நியூஸாவே மாறிடுச்சு. அண்ட் இப்ப கூட வந்து கேங் ஆர்டர் போட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூசணிக்கா, அதையே வந்து ஒரு சோத்துக்குள்ள போட்டு மறைக்க பாக்குறாங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜூலை 4, 2020-25 அன்னைக்கு இவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சென்சேஷனான இஷ்யூவா இருந்தா அந்த இடத்த உடனே நம்ம தேடி பார்க்கணும். அது எதுவுமே பண்ணாம, அதாவது 4ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி ஆயிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அமைக்கிறதுக்கே. ஜூலை 29 தான் அங்க வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு தோன்றதுக்கே நேர்ல போயிருக்காங்க. ஜூலை 4ல இருந்தே இந்த கேஸ் வந்து சென்சேஷனா பேசப்பட்டுருச்சு. ஜூலை 4ல இருந்து ஜூலை 29 வரைக்கும் அங்க இருக்க தடயங்களை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்க போகுது? ஒரு நாள் 2 நாள் தாமதிக்கிறதே பெரிய விஷயம். பாத்தீங்கன்னா இவங்க வந்து 1 மாசத்துக்கிட்ட இந்த இடத்த போய் தோண்டி பாக்குறதுக்கே அவங்க வந்து தாமதிச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு அழுத்தங்கள் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எப்படி தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 13 ஸ்பாட் வந்து மார்க் பண்றாரு. இந்த 13 ஸ்பாட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 13க்கு மேலே அவர் நிறைய ஸ்பாட்ல புதைச்சிருக்காரு. ஆனா இந்த 13 ஸ்பாட் தான் ஃபர்ஸ்ட் வந்து லொகேட் பண்ணி இதெல்லாம் தோண்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. முதல் 5 ஸ்பாட்டை வந்து தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நதிக்கரை ஓரம் தான். தோண்ட தோண்ட உள்ள இருந்து தண்ணி ஊறுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மழை பெஞ்சோனையும் அங்க இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சு உள்ள வருது. தோன்றாங்க, அங்க இருக்க தண்ணி எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க, திருப்பி தோன்றாங்கன்ற மாதிரி பல பிரச்சனைகள் நடுவுல அது வந்து போயிட்டு இருக்கு. அவர் சொன்னது வந்து ஒரு 6 அடி தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவங்க ஒரு 10 அடிக்கு கீழே வரைக்குமே தோண்டியதான் வந்து செக் பண்ணிருக்காங்க. அப்படி செக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டே அந்த 5 தோண்டி எதுவுமே இல்ல அப்படின்னு உடனே அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க பேரை கெடுக்கணும்ன்றக்காக சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு குற்றம் நிரூபிக்கப்பட்டாலுமே அவங்களோட சேர்ந்து இவரும் தான் வந்து ஜெயிலுக்கு போவாரு. இப்படி எல்லாம் தெரிஞ்சும் ஒரு மனுஷன் வந்து சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த 6வது ஸ்பாட் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 6வது ஸ்பாட்ல கிட்டத்தட்ட 15 எலும்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மனித எச்சங்கள் அப்படின்னு மட்டும் தான் அதை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த மண்டையோடு கிடைச்சாதான் அவர் யாரு என்னன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போதைக்கு அவங்க கையில கிடைச்சிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா எலும்பு துண்டுகள் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட நான் ஒரு 6 பேரை வந்து புதைச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதான் ரொம்ப ரொம்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கு. எலும்பு துண்டுகளை வந்து இப்ப வந்து ஃபாரன்சிக் கொண்டு போயிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெண்களோட எலும்பு தானா, அது மனித எலும்புகள் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் ஆனா அது ஆனா பெண்ணா அப்படின்றது எல்லாமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் இன்னும் சொல்லணும். இந்த எலும்பு கூடு கண்டுபிடிச்சோனையும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அனன்யா பட் அப்படின்னு சொல்றவங்களோட அம்மா அந்த சுஜாதா வந்து அந்த எலும்பு கூடுகள்ல ஏதாவது ஒரு எலும்பு கூடு வந்து என்னோட மகளோட எலும்பா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுங்க, அதை வச்சு நான் வந்து என்னோட இறுதி சடங்குகள் எல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி வந்து அவங்க அம்மா அழுகிறது வந்து பார்க்க முடியுது. அவரோட அட்வொகேட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் கவுடா அப்படின்னு வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்டிம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து மன அழுத்தம் கொடுக்குற மாதிரி எப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து இதுல இருந்து வெளியே போயிரு, வித்ட்ரால் பண்ணிடு, இந்த கேஸ் வித்ட்ரால் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடிடு, நீ யாருன்னே யாருக்கும் சொல்ல மாட்டோம், ஒரு மாதிரியான மன அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதா வந்து அவர் சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து அந்த எஸ்ஐடி டீம்ல வந்து நீக்கம் செய்யணும், ஒரு புது அதிகாரியை வந்து அங்க போடணும் அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி சாட்சி அச்சுறுத்தினா செக்ஷன் அண்டர் ஐபிசி 506(195)A இந்த செக்ஷன் படி அந்த விசாரணை அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரை அதிகார துஷ்பிரயோகம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த செக்ஷன் படி வந்து அவர் மேல வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம நான் அந்த 6வது இடம் சொன்னேன் பாத்தீங்களா, அங்க ஒரு பேன் கார்டு ஒரு ஏடிஎம் கார்டு கிடைச்சிருக்கதாவும் இந்த வக்கீல் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து அந்த எஸ்ஐடி டீம் வந்து மறுக்கிறாங்க. இல்ல அப்படி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து மறுக்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் வந்து விசாரணை அறிக்கை வந்தாதான் நமக்கு வந்து தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் இப்போ வரைக்குமே
அந்த நிர்வாகத்தின் முக்கிய புள்ளிகள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு தவிர யாரையுமே மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்ல. இதை செஞ்சது யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பெரும்புள்ளியா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேற யாராவது கூட இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க போற தண்டனையை பார்த்தா இனிமே யாராவது ஒருத்தன் பொண்ணை தொடணும்னாலே கைகாலாம் நடுங்கணும். அவன் என்ன பொறுத்த வரைக்கும் நடுரோட்டில் நிக்க வச்சு அவனோட ஆண் உறுப்பை வெட்டி அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட விஷயமா இருக்கு. தண்டனைகள் எந்த அளவுக்கு வந்து கொடூரமா இருக்குன்றத பார்த்துதான் பயம் வரணும். ஏன்னா 100 பெண்கள், ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, பெண்களை அவங்க எப்படி பாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ப்ரூட்டலா ரேப் பண்ணிட்டு அவங்க உடனே கொண்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து அம்மாவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் அவங்களே அவன் எப்படி பார்த்திருப்பான், அவன் எப்படி அவங்க மத்தியில வளர்றான் என்னன்றதே எனக்கு தெரியல. ஒரு தர்மம் வந்து நிலைக்கணும் அப்படின்றக்காக உருவாக்கப்பட்ட ஸ்தலம் சொல்றாங்க. அங்கேயே அவ்வளவு அதர்மங்கள் நடந்திருக்கு. தப்பு செஞ்சவங்க யாருமே தப்பிக்கிறது இல்ல. தண்டனை காலம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். டாடா பை பாய். நான் உங்க அசோக், இது உங்க செந்தாலி vlog.